Hello friends, welcome to Nikki's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல சத்தான ரொம்ப சுவையான ஆட்டு குடல் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த குடலை வந்து சுத்தம் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படினு பாப்போம். ஒரு குடலை வந்து நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நார்மல் வாட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இத கழுவ ஆரம்பிச்சிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தோலை சில பேர் எடுத்துருவாங்க, சில பேர் எடுக்காமல் அப்படியே கூட செய்வாங்க. நான் வந்து கொஞ்சம் எடுத்துருவேன், ஏன்னா அது இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் எடுத்துருவேன். இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இப்படியே எடுத்திங்கன்னா எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்காக நல்லா ஹாட் வாட்டர், சுடு தண்ணி, நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியை காய வச்சு நல்லா இதில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த தோல் வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம்னா செஞ்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது முழு குடலாம் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா சுத்தம் பண்ணுறது ஈஸி. ஆனால் நாங்கள் இன்றைக்கி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி 2-3 டைம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு அங்கங்கே முடி இருக்கும், அதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கவுச்ச வாடை இல்லாமல் குடல் நல்லா க்ளீனாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கழுவ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ குடலை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு 4-5 போல் கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக சோம்பு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த சோம்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா. இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 கப் போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்க போகிறேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு நமக்கு வரும். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். பெரிய வெங்காயம் லைட்டாக இனிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லது, உடம்புக்கு நல்லதும் கூட. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லை சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போது இதில் 2 தக்காளியை நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா கிரேவி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு வேண்டான்னா அப்படியே கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு
நான் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கறி மசாலா பொடியோட லிங்க்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற குடலை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பா வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் கிரேவியாக பண்ணுறதுனால கொஞ்சம் அளவாக சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் விட்டுறலாம். நான் 7லேருந்து 8 விசில் அளவுக்கு விடுவேன், உங்கள் குக்கரை பொறுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா ஒரு 8 விசில் விட்டுட்டேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு. வாவ், பாருங்கள், நல்ல வாசனையோட நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இன்றைக்கி கிரேவியாக பண்ணுறதுனால இன்னும் நல்லா சுண்ட விட போகிறேன். இப்போ இது இருக்கட்டும். கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நேரம் சுண்டட்டும். இப்போ நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வந்து நம்ம கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நல்லா வாசனைக்காக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான குடல் கிரேவி ரெடி. நான் இன்றைக்கி இந்த கிரேவியை நல்லா சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். இந்த இட்லியோட இந்த குடல் கிரேவி நல்ல ஒரு காம்பினேஷன், ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த குடல் கிரேவி யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னா, நாள்பட்ட குடல் புண்ணு இருக்கிறவங்க, வயிறு பிரச்சனை, வயிறு புண்ணு, சில பேர் அல்சர்னால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சரியாகாதவங்களுக்கு இந்த மாதிரி குடலை வாரம் ஒரு டைம் எடுத்து நல்லா ஒரு பொரியல் மாதிரி, இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துக்காமல் நல்லா ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த அல்சர் வந்து படிப்படியாக குறைஞ்சிரும், திரும்ப நமக்கு அல்சர் வரவே வராது. ஸோ இந்த சத்தான குடல் கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.